துபாயில் இருக்க ஏடிசிபி மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் தாங்க இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து துபாய் ஃப்ரேம் போகிறோம். ஸோ இங்கே வந்து துபாயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இறங்கினாலும் டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் பார்க்கணுன்னா கொஞ்சம் தூரம் நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும். வெயில் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு துபாயில். எப்போ சம்மரு பயங்கரமாக இருக்குது வெயில். ஐயோ நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லைங்க, மோசமாக இருக்குது. நம்ம ஊரோட டபுள் மடங்காக இருக்குது இங்கே. பயமாக இருக்குது வெயில். சரி கொஞ்சம் ஒரு 4 கிலோமீட்டர் கிட்ட நம்ம நடந்து போகணும். இப்போ இந்த ஃப்ரேம் பார்க்க, துபாய் ஃப்ரேம் பார்க்க, வேர்ல்டே லார்ஜஸ்ட்டு வந்து ஃப்ரேம்னு சொல்கிறாங்க. வாங்க அது எப்படி இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அப்பா ஃபேஸ்லாம் ரொம்ப டயர்டாகிடுச்சு வேறு, சரியான வெயில். நடக்கிறது தாங்க இங்கே வருது. நீங்கள் கண்டிப்பாக துபாய் வரணும்னா வர மாதிரி இருந்தீங்கன்னா நடக்கணும். எங்கே போனாலும் நடக்கணும். நடக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா ஓகே, இல்லைன்னா வெறுத்துருவீங்க நீங்கள் துபாயை. மற்றபடி துபாய் குட் தான். வெயில் மட்டும்தான் இங்கே ஒரு கடுப்பு, மற்றபடி எல்லாமே ஓகேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எங்கே போகணுன்னு. நம்ம இங்கே தான் போகிறோம். அந்த ஃப்ரேம் தெரியுது பார்த்தீங்களா, அது மேலே தான் நம்ம இப்போ போகிறோம். வாங்க என்னோட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் நீங்களும். வெயில் தாங்க பயங்கரமாக இருக்குது. எப்பா பயங்கரமாக இருக்குங்க. ஆனால் எவ்வளோ பெருசு, எவ்வளோ பெரிய ஃப்ரேம் இது. எப்பா நம்ம இப்போ வந்து இந்த பாலத்தில் ஏறி இப்படியே நடந்து அங்கே போயிட்டு போகணும். காலெலாம் வர வலிக்குது எனக்கே இன்றைக்கி, என்னன்னே தெரில. நடக்கிற எனக்கே இன்றைக்கி வலிக்குது காலை. வந்து கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா 6 வருஷம் கிட்ட ஆயிருக்கு. 2013 ஸ்டார்ட் பண்ணி 2018 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 2018 அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஃப்ரேமோட வந்து டோட்டல் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 150 மீட்டரு. அது வந்து வெறும் 85 செகண்ட்ஸில் வந்து டவுன் டு டாப் ஃப்ளோர் போயிடுமா. இங்கே உள்ள லிஃப்ட்லாம் பயங்கர ஸ்பீடுங்க. பூர்ஜ் கலிஃபா ஒரு வாட்டி போயிட்டு அங்கே காட்டுறவங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடாக போகணும். கீழேருந்து 154th ஃப்ளோர் வந்து எத்தனையோ ஒரு மினிட்ஸில் போகும். 1 மினிட்டா என்னன்னு தெரில, சொல்கிறேன். அங்கே போகிறப்போ உங்களுக்கு அதை சொல்கிறேன். பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா 48 ஃப்ளோராக 48 ஃப்ளோர் இருக்குது. 48 ஃப்ளோர் வந்து 85 செகண்ட்ஸில் வந்து போயிடுது லிஃப்ட்டு. வெயில் வேறு கடுப்பாகுதுங்க. ஐயோ ஒரு வழியாக பார்த்தா என்ட்ரன்ஸுக்கே வந்துச்சு. என்ட்ரன்ஸுக்கு வரத்துக்கே எவ்வளோ தூரம் நடக்க வேண்டியதாக இருக்குது. ஐயோ சத்தியமாக முடியல. ஆனால் சாயந்தரம் வாங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 5 o'clock போனால் ஒரு 6 o'clockலாம் லைட்லாம் எரியும். லைட்ஸ்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்கோம். அப்போ கரெக்டாக இருக்கும் ஈவினிங்க்கும் அந்த டைமில். டிக்கெட் போய் எடுக்கணும் ஃபஸ்ட்டு. இதோட டிக்கெட் டீட்டெயில்ஸ் வந்து இதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. தேங்க்யூ. இதே பார்த்திங்கன்னா டிக்கெட் வாங்கியாச்சு நம்ம. இதுக்கு எவ்வளோ காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 52 dirhams சொல்லியிருக்காங்க. 52 dirhamsனால் நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் 1020 அந்த ரேஞ்சில் வரும். 1020 rupees இப்போ நம்ம ஊர் மணிக்கு பார்த்தீங்கன்னா. அப்பா எவ்வளோ ஹைட்டு. ஆனால் கூட்டமே இல்லைங்க இன்றைக்கி. சாட்டர்டே நான் வந்தேன், கூட்டமே இல்லை. ஆனால் நாளைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் இருக்கும். சண்டேலாம் சமரஸாக இருக்கும் இங்கே. இப்போ நம்ம உள்ளார போயிட்டு மேலே போயிட்டு கீழே வந்துடுவோம். அப்போ தான் கொஞ்சம் வெயில் குறையும், கீழேயும் நம்ம ஃபோட்டோ எடுக்க வசதியாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த ஃப்ரேம் வந்து எதுக்கு கட்டப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா துபாயில் மேலே போயிட்டு ஒரு சைட்லேருந்து பார்த்தா வந்து ஓல்டு துபாய் இருக்குமா, பழைய பழைய வீடு அது மாதிரி. இந்த சைடு பார்த்தா பூர்ஜ் கலிஃபா பெரிய பெரிய பில்டிங்கு அது மாதிரி இருக்குமா. என்னன்னு அப்படி பார்ப்போம் மேலே. ஓகே பயங்கரமாக ஜொலிக்குதுங்க. இது டெய்லியும் தொடப்பாங்க போல். அப்பா பயங்கரமாக இருக்கே. சில்லுன்னு உள்ளார செம்ம கூட்டமாக இருக்குங்க. அப்பா நம்ம இவ்வளோ கூட்டத்தை தாண்டி தான் போகணும். இப்போ போங்கப்பா. எவ்வளோ பெரிய கியூ. இவர் தான் பார்த்தீங்கன்னா துபாயோட ஃபாதர்னு சொல்லுவாங்க. ஏன்னா துபாய் உருவாக்குனதே இவர் தான். ஒரு நல்ல கிங்குங்க இவர். அவர் மக்களை எப்படி பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க.
இந்த ஃப்ரேம்குள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ணது எப்படி இருந்துச்சு, அந்த ஓல்டு துபாயை காமிப்பாங்க. அதேமாரி நம்ம ஃப்ரேம் அவுட் வெளியே போகிறப்போ நம்ம ஃப்யூச்சர் துபாயை காமிப்பாங்க. ஃப்யூச்சரில் துபாய் எப்படி இருக்குன்னு இந்த இறங்கும் போது பார்ப்போம். போகும்போது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண திங்ஸ்லாம் அப்படியே வச்சுருந்தாங்க. துபாய் இப்படி தான் இருந்துச்சு. இப்படி இருந்த துபாய் தான் இன்றைக்கி வேர்ல்டு ஃபஸ்ட்டு ஏர்போர்ட்டு, ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் ஹைட்டு லோனு எல்லாத்துலேயும் இப்போ ஃபஸ்ட்டாக இருக்குது துபாய் தான். لا لسه بتشوف الموقع الفوقي اللي على الجد. இந்த வாரம்ல மட்டும் தான் உள்ள விடுவாங்க. நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே உழுவுற மாதிரி அப்படியே ஃபீல் ஆச்சு. செம்மையாக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு. பயமாக இருக்குங்க அந்த கிளாஸில் நடக்கிறது. செம்ம பயங்கரமாக இருக்குது அந்த கிளாஸில் நடக்கிறதே. பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. காலை வச்சு விட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னு தெரியல, பயங்கரமாக இருந்துச்சு. நான் உண்மையிலே மறுபடியும் நடக்க போகிறேன். செம்ம ஜாலியாக இருக்குது. சொன்னல ஒரு சைடு ஃப்ரேம் பார்த்தா உங்களுக்கு வந்து நியூ துபாய், இன்னொரு சைடு பார்த்தா அந்த ஓல்டு துபாய்னு கேட்டீங்கன்னா அதை காட்டுறேன் பாருங்கள். இதான் கைஸ் ஓல்டு துபாய் எப்படி இருக்குது பாருங்கள். ஓல்டு துபாய் இதான் ஓல்டு துபாய். நியூ துபாய் இப்போ அப்படியே காட்டுறேன் பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். பூர்ஜ் கலிஃபா, நியூ பெரிய பெரிய பில்டிங். அதுதான் என்னோட லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ பெரிய ஹைட் இருந்தது இன்றைக்கி தாங்க. ஏரோப்ளைனில் போயிருக்குது வேறு. ஒரு பில்டிங்கில் இவ்வளோ பெரிய ஹைட்னா அந்த துபாய் ட்ரெயின் தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூர்ஜ் கலிஃபா போகணும். பூர்ஜ் கலிஃபாவில் பார்ப்போம் என்னென்ன. பார்த்துக்கிட்டே நடந்தால் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. பூர்ஜ் கலிஃபா தெரியுது பாருங்க. பூர்ஜ் கலிஃபா பயங்கரமாக இருக்காங்க. எப்பா செம்மையாக இருக்கு. ஆனால் ஒரு வியூ காமிக்கிற பாருங்க. வேற லெவலில் இருக்குது அந்த நியூ துபாயை பார்க்க. guys, it's time to leave. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒருத்தான ஸ்பாட்டு 50 கிராம்ஸுக்கு ஒருத்து தான் அது. பரவாயில்ல, செம்மையாக இருக்குங்க. எனக்கு பயங்கரமாக இருக்குது.
சாப்பிட்டு பார்ப்போமா? சரியான ஒர்த்து என்னை பொறுத்தவரைக்கும். எவ்வளோ பெரிய ஹைட்டு, எப்பா நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் ஒரு மாதிரி வைப்பா. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், கிளம்பலாமா? டயர்டாகிடுச்சு எனக்கு காலையில், ரொம்ப டயர்டாக இருக்குது. ஓகே கைஸ், see you soon in next vlog. ஆனால் இதுக்கப்புறம் சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பார்ப்போம். நான் வெளியே போனால் தான் போவேன். டாடா.